ஹெல்த் குழு உறுப்பினர்களுக்கு என் உற்சாகமான ஒரு வணக்கம். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சரிங்களா? அதாவது நம்ம எம்டி சார் அவர் சரண்டர் ஆயிருக்காரு. கரெக்டாக அவராக தானாக போய் தன்னெழுச்சா சரண்டர் ஆயிருக்காரு. எதுக்கு? கம்பெனியோட மொத்த விளக்கமும் நான் கொடுக்க தயார், நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் நான் தர தயாருங்கிறதுக்காக சரண்டர் ஆனார். அது இல்லாமல் பெயில் கிடைக்கல, சரிங்களா? ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏபி பெயில் வந்து கிடைக்கல, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபி பெயில் வந்து அவர் கிடைக்க போகுது. 9ஆம் தேதி கிடைச்சிரும்ட்டாங்கப்பா, சரிங்களா? இது முழுக்க முழுக்க 200% உண்மையான நியூஸ். ஏபி அவருக்கு கிடைச்சிருச்சு. 9ஆம் தேதி அன்னைக்கு வெளியே வர போறாரு. வந்துட்டு பேமெண்ட்டை பற்றி பேச போறாரு. எல்லாம் தயாராக இருங்க, சரிங்களா? அதாவது பொறுமையாக இருந்தால் பூமி ஆழ்வான்னு சொல்கிறது இதில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாம் உணர்ந்துட்டு இருப்பீங்க. நம்மளுடைய மைவி3யோடைய ஓனருக்கு உடல்நல சரியில்லை, எல்லாத்துக்கும் அது ஒரு தெரிஞ்சு வச்சு பார்த்தாலே தெரியுது. ஒரு மனுஷன், அதாவது நம்மளால ஒரு கடன் பிரச்சனையை சமாளிக்க இவ்வளோ கஷ்டப்படும் போது ஒரு மனுஷன் அவர் கீழே 50 லட்சம் பேர்த்தோடைய வாழ்க்கை இருக்கு, 50 லட்சத்து பேர்த்தோடைய பொருளாதார வாழ்வாதாரம் இருக்கும்போது அந்த ஒரே மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவார் நீங்களே சொல்லுங்க. சைடில் பிஸ்னஸும் க்ரோத் பண்ணணும், கேஸும் பார்க்கணும், பக்கத்தில் வேற ப்ரெஷர், ஒரு கேஸா 2 கேஸ் 5 கேஸ் 6 கேஸ்ன்னு போயிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் தூங்க விடாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல ரொம்ப சோர்ந்து போயிட்டார். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் 2 நாளாக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருக்கார், சரிங்களா? அந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்காரு. நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணோம். நமக்கானதை எல்லாமே அவர் செய்ய தயாராக இருக்காரு. முழுக்க முழுக்க நம்ம நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் இப்போ இருந்ததை விட பல மடங்கு growth ஆகி நம்ம நினச்ச மாதிரி 2026க்குள்ளே உலகின் நம்பர் 1 நிறுவனமாக வரதில்ல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, சரிங்களா? எம்ஐ லைஃப் ஸ்டைலுங்கிற கம்பெனி 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மேனேஜரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதே மேனேஜர் போய் ஜெயிலில் போகிற அவளும் போய் சரண்டர் ஆகி எல்லாருமே எல்லா கேள்விக்கும் தீர்ப்பு கொடுத்து இப்போ அவரும் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து இப்போ எம்ஐ லைஃப் ஸ்டைலுங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டில் வேலை 2வது இடத்துல, உலகில் 2வது இடத்துல இருக்குது அந்த கம்பெனி. இதே மாதிரி தான் நம்ம எம்டி சார் மாதிரியே தான் உள்ள சரண்டர் ஆகி, சரிங்களா? அவர் இப்போ 2வது இடத்துக்கு கொண்டு வந்த மாதிரி அப்போ நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டு வர முடியாதா? சாத்தியம். நம்பிக்கை வச்சா எதனாலும் முடியும், சரிங்களா? பொறுமையோட காத்துருங்க. 9ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எம்டி சார் வெளியே வராரு, சரிங்களா? அதை கொஞ்சம் தள்ளி போகலாமா இல்லையானுங்கிற அப்போ தான் தெரியும். ஆனால் 9ஆம் தேதி அன்னைக்கு பெயில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பெயில் கிடச்சிரும்ட்டாங்க, சரிங்களா? இந்த தகவலை நான் சந்தோஷமாக இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.